ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ரூபா கிங்ஸ்டன், ஸ்விக்கியில் இருந்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் வந்து டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் டூ வீலர் அவங்கள்ட்ட இல்லை. ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு நம்ம தமிழ்நாட்டில். ஸோ வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெலிவரி வேலை பார்க்க முடியும். ஸோ பைக் தேவை இருக்கா? தேவையே கிடையாது. நீங்கள் நினச்ச மாதிரி தேவையே கிடையாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதில் டார்கெட் இருக்கும், டார்கெட் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, டார்கெட் கிடையாது. ஸோ இதில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் எடுத்தாலுமே மாதம் உங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு வருமானம் கிடைக்கும். இதில் மந்த்லி சேலரி தான். பார்ட் டைமுக்கு 9,000 இருக்குது, ஃபுல் டைமுக்கு 14,000, 14,000 ரூபாய் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன வேலைன்னு பார்க்கும்போதுல, இப்போ எக்ஸாம்பிள் எந்த ஒரு ஊராக இருந்தது, பக்கத்தில் உள்ள ஊர்லாம் இருக்கட்டும். இப்போ நான் நாகர்கோயிலேருந்து பேசுகிறேன், ஓகேவா? நாகர்கோயிலில் கோட்டார் செக்ஷனில் இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ அந்த ஆப்ஷன் வந்துருக்குது. இப்போது அதர் இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் தூத்துக்குடி, எதுனாலுமே தூத்துக்குடி, பெங்களூர் எதுனாலுமே இருக்கட்டும். ஸோ அங்கேருந்து இங்கே வரவங்களுக்கும் இங்கேருந்து அங்கே போகிறவங்களுக்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ எந்த ஒரு ஃபுட்னாலுமே எடுக்க தான் செய்வாங்க. அவங்க ஆர்டர் பண்ணும் போதுல நம்ம நாகர்கோவில் சொல்கிற எந்த ஒரு ஹோட்டல்லையுமே ஆர்டர் அடிக்கும். அந்த ஆர்டர் அடிக்கிற டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டெலிவரி பாய்ஸ், நம்ம ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸ் வந்து ஸோ அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு டேரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த பிறகு அவங்க உள்ளே போக முடியுமா? கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே பெர்மிஷன் டோக்கன்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக அந்த அவங்களோட டெலிவரி உள்ள ஐடியில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. அந்த நம்பர் யாருக்கு போகும்னா டேரெக்டாக உள்ள ஒருத்தங்க இருப்பாங்க, நம்ம டீம்லேருந்து இன்னொருத்தங்க இருப்பாங்க. அந்த வேலைக்காண்டி தான் இப்போ நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த வேலை தான், அந்த ஒரு பொசிஷன் தான் இப்போது அவங்களோட வேலைகள். அதாவது பைக் இல்லாதவங்களோட வேலைகள் என்னென்னா, இப்போ டெலிவரி பாய் வந்து வந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணுறீங்க. அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணி கோச் 1, கோச் 2, கோச் 3 இந்த 3 செக்ஷனில் இருக்கிற ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயின் வர டைமில் கரெக்டான கஸ்டமருக்கு கால் பண்ணி எடுத்து அவங்கள வர வச்சு நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லா கஸ்டமரும் கூடுவாங்க. நீங்கள் அப்படி இல்லைனா உங்களோட சிச்சுவேஷன் நீங்கள் கரெக்டாக சொல்லிக்கணும். ஸோ நீங்கள் அதில் வாசல் வந்துருந்தால் போதும், கொடுத்துடலாம். சம்டைம்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஸோ வயசு மூத்தவங்க, அதுக்கு பிறகு உடம்பு ஹேண்டிகேப்ஸ், இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய் சீட்டில் போய் நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? மற்ற மாதிரி உள்ள பசங்க வந்து மற்ற மாதிரி உள்ள பேசஞ்சர்ஸ் எல்லாமே அவங்க டேரெக்டாக அந்த வாசல் வந்து நிற்பாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் நீங்கள் நினச்ச மாதிரி இந்த வேலை வந்துடுச்சு. பைக் தேவை கிடையாது. வித்தின் ஃபார் மந்த்துக்கு வந்து நீங்கள் பார்ட் டைமுக்கு 9,000, ஃபுல் டைமுக்கு 14,000. முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.